துரைமுருகன் சொன்னார் இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நாங்க வந்து ஈடிக்கு தயங்கல டோரை எப்பவுமே திறந்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு எதுக்கு சிரமம் வந்து இல்லாட்டி கடைசி ஆர்எஸ் பாரதி என்ன காமெடி பண்ண மாதிரி மறுபடியும் துரைமுருகன் காமெடி பண்ணுவார். ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணார் சொன்னார் 2021 அதாவது கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு அப்படின்னு. இத நம்பியார் படத்துல பாத்தீங்கன்னா மறு வச்சுட்டு வருவாங்க, மறு வச்சுட்டு வந்தா வில்ல, மறு இல்லாம வந்தா ஹீரோ அப்படின்னு. இதே துரைமுருகன் அவர்கள் வீட்டுல, இதே கதிரானந்த் அவர்கள் வீட்டுல இதன் முன்பு தவறு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது ஹைகோர்ட்ல ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரு? 2 துரைமுருகனும் வேறு வேறுனு தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து ஒரு அபிடவிட்டை சப்மிட் பண்ணார். இதெல்லாம் பார்த்து பயப்படலன்னு யாராவது சொல்லுவாங்களான்னா? இதுக்காக ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஹைகோர்ட்ல 2021 போய் அபிடவிட் போட்டாரு. அதனால உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகும். அது உப்பு சாப்பிட்டு இருக்காங்களான்னு துரைமுருகன் கிட்ட நீங்க தான் கேட்கணும், நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. சீமான் ஒரு கட்சியை முதல்ல காப்பாத்துற வேலையை பார்க்கணும். பாதி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரு ஆன்டி நேஷனல் ரைட் ஆயிட்டு இருக்கு, அவங்க வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்கு. அதனால சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கு. அதனால அண்ணாமலை வம்புக்கு இழுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல் அது. எப்பொழுதுமே சீமான் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அண்ணாமலையை வம்புக்கு இழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டுறேன். எனக்கு என் வேலை இருக்கு, எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு இருக்கு. அந்த பதில போறோம். நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேர்த்தையும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன், நல்லா சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த அளவுக்கு தகுதியில உருவாக்குவேன், அப்படி சொல்லுவேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன். தமிழ்நாட்டில இருந்து 100 பிளேயர் இந்தியா முழுவதும் வேறு வேறு ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லணும். தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 11 பேர் இவங்க தான் விளையாடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் லாஜிக்கலா பேசுறாள், நான் எதனாலும் ரீசனபிளா பேசுறாள். அதனால எனக்கும் சீமானனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும் எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும். பிரிவினைவாதம் வேணுமா, தேசியவாதம் வேணுமா, மக்கள் முடிவெடுங்க. தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், ஐஎம் லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். கொஞ்சம் பினான்ஸ் தெரியுனே. துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா பினான்ஸ் தெரியும். மேபி மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். ஐஎம் லக்னோல எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதனால துரைமுருகன் படிக்காம இருக்கலாம், அந்த கதையை என்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். ಅನುಕ್ಷಣದ ಸುದ್ದಿಗಳಿಗಾಗಿ ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹೊಸ ಸುದ್ದಿಗಳ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗಾಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ಲೇಟೆಸ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ಗಾಗಿ www.vistaranews.com ವೆಬ್ಸೈಟ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೈಯಲ್ಲೇ ಜಗತ್ತಿನ ಸುದ್ದಿ ತಿಳಿಯಲು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ.